அஸ்ஸலாமு அலைக்கும். மஅதான் பின் அபிதல்ஹா அல் அம்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான சௌபான் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து, என்னால் செய்ய முடிந்த ஒரு செயலை அல்லது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நற்செயலை எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக என்னை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அமைதியாகவே இருந்தார்கள். பிறகு நான் மீண்டும் அதே கேள்வியை கேட்டேன். அப்போதும் அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். நான் மூன்றாவது முறையாக அவர்களிடம் கேட்டபோது சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டபோது நபி அவர்கள், அல்லாஹ்விற்கு நீ அதிகமாக சஜிதா செய்வாயாக, ஏனென்றால் நீ அவனுக்காக ஒரு சஜிதா செய்தால் அதற்காக அவன் உனது ஒரு அந்தஸ்தை உயர்த்தி உன் குற்றங்களில் ஒன்றை அவன் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள். பின்னர் நான் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களை சந்தித்த போது அது குறித்து கேட்டேன். அவர்களும் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன கூறினார்களோ அதே போலவே கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் மஅதான் பின் அபிதல்ஹா அல் அம்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.